செல்லாது என்ற அறிவிப்புக்கு பிறகு வங்கிகள் மீது பொதுமக்கள் கவனம் திரும்பியுள்ளது. மேலும் பணமில்லா பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் டெபிட் கார்டு குறித்து இன்று பார்ப்போம். வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்களின் தேவைக்கு தேவையான நேரத்தில் பணம் எடுத்துக் கொள்வதற்காக டெபிட் கார்டு வழங்கப்படுகிறது. இதை பிளாஸ்டிக் மணி என்றும் கூறுவார்கள். டெபிட் கார்டு மூலமாக ஏடிஎம் எந்திரங்களில் பணம் எடுப்பதால் வழக்கு மொழியில் ஏடிஎம் கார்டு என்று அழைக்கப்படுகிறது. அனைத்து வங்கிகளிலும் டெபிட் கார்டு வழங்கப்படுகிறது. வங்கிகள் முதல் முறையாக வழங்கும் டெபிட் கார்டை இலவசமாக வழங்குகின்றன. டெபிட் கார்டு தொலைந்துவிடும் சமயங்களில் புது கார்டு கேட்டு விண்ணப்பிக்கும் போது கட்டணம் இருக்கும். டெபிட் கார்டு மூலமாக வங்கிக்கு நேரடியாக செல்லாமல் ஏடிஎம் எந்திரங்கள் மூலமாக பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். வாடிக்கையாளரின் வங்கிக் கணக்கில் இருப்பு உள்ள தொகையை மட்டுமே வாடிக்கையாளர்கள் எடுக்க முடியும். டெபிட் கார்டை பயன்படுத்தி கடைகள், வர்த்தக நிறுவனங்களில் பொருட்களை வாங்க முடியும். இதற்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்பும் போது சில இடங்களில் சர்சார்ஜ் எனப்படும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஆன்லைனில் பொருட்கள் வாங்கும் போது டெபிட் கார்டை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியும். விசா, மாஸ்ட்ரோ, ரூபே வகையான கார்டு அதிக புழக்கத்தில் உள்ளன. இதில் ரூபே கார்டு மட்டும் இந்திய அரசு நிறுவனம் தயாரிக்கும் கார்டு ஆகும். வங்கிகள் டெபிட் கார்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒருமுறை சேவை கட்டணம் வசூலிக்கின்றன. இந்த கட்டணம் வங்கிக்கு வங்கி மாறுபடுகின்றன. சில வங்கிகள் இந்த கட்டணத்தை வசூலிப்பதில்லை. டெபிட் கார்டுகளுக்கு 4 இலக்க ரகசிய எண் வழங்கப்படும். பணம் எடுக்கும் போது, பொருட்கள் வாங்கும் போதும் இந்த எண்ணை பதிவு செய்தால்தான் பண பரிவர்த்தனை செய்ய முடியும். சில வங்கிகள் சிப் பொருத்தப்பட்ட டெபிட் கார்டுகளை வழங்குகிறது. சிப் பொருத்தப்பட்ட டெபிட் கார்டுகளில் 4 இலக்க ரகசிய எண்களை பதிவு செய்தால் மட்டும்தான் பண பரிவர்த்தனைகளை செய்ய முடியும். டெபிட் கார்டுகள் மூலமாக நடைபெறும் பண மோசடிகளை தவிர்ப்பதற்காக சிப் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. டெபிட் கார்டின் பின்புறத்தில் இடம்பெற்றுள்ள CVV எண் எனப்படும் 3 இலக்க எண், டெபிட் கார்டின் முடிவடையும் காலம், 4 இலக்க ரகசிய எண் ஆகியவற்றை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது.